பாக்கியமான தொடரான 3 மாதங்கள். ஒன்று சங்கையான ரஜபுடைய மாதம், தொடர்ந்துள்ள ஷாபானுடைய மாதம், அதற்கு அடுத்து அருளான ரமலானுடைய மாதம். இதிலே ரஜபுடைய மாதம் என்பது யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை பூமியை படைத்த அந்த நாளிலிருந்து அது மகத்துவம் பெற்றது. அர்பஅத்துன் ஹுரும், 4 சங்கையான மாதங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதிலே ஒன்று ரஜபுடைய மாதம். அல்லாஹ் சொல்வான், பூமி வானங்கள் படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அதற்கு சிறப்பு உண்டு. அதேபோல் ரமலானுடைய மாதம், அதனுடைய கண்ணியத்தை யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதனுடைய ஒவ்வொரு நொடியும் பாக்கியமானது. ரமலானுடைய பகல் இரவு அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் அருள் நிறைந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதேபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுக்கும் ஷாபான், ரமலானுக்கும் ரஜபுக்கும் மத்தியில் ஒரு மாதம் இருக்கிறது. லாக்க ஷஹ்ருன் யக்ஃபுலு அன்ஹு கஸீரும் மினன் நாஸ், அந்த இடைப்பட்ட இந்த மாதத்தை பற்றி நிறைய பேர் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுதான் சங்கையான ஷாபானுடைய மாதம் என்று இதனுடைய பெருமைகளை, இதனுடைய உயர்வை, இந்த மாதத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் சொல்லி காண்பித்தார். அல்லாஹு தஆலாவிடத்தில் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் என்று சொன்னார். ரப்பிடத்திலே நாம் செய்யும் அமல்களை உயர்த்துவதற்கு 4 நிலைகளை பெருமக்கள் சொல்வார். முதலாவது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு வாரமும் உயர்த்தப்படுகிறது. வருடத்தில் ஒரு மாதம் அதுவும் உயர்த்தப்படுகிறது. நம்முடைய ஆகில் முடிகின்ற நேரத்தில் அமல்கள் மூடி வைத்து உயர்த்தப்படுகிறது. இதிலே ஒவ்வொரு நாளும் என்று சொன்னால் ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அசருடைய தொழுகையிலும், நேற்று அசரில் இருந்து என்னென்ன அமல்களை செய்தாரோ அது முழுவதுமாக ஃபஜ்ர், அந்த ஃபஜ்ரிலே வரக்கூடியவர்கள் அந்த அமல்களை கொண்டு செல்கிறார்கள். அந்த ஃபஜ்ரில் இருந்து அசர் வரை எதை செய்கிறார்களோ அந்த அமல்களை மலக்குகள் அசருக்கு வருபவர்கள் கொண்டு செல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை சுபுகில் இருந்து என்ன அமல்களை செய்கிறானோ அதை அதற்கு அடுத்துள்ள திங்கட்கிழமை வரை உள்ள அமல்களும், அதே போல செவ்வாய் காலையிலிருந்து அவன் அதற்கு அடுத்து வியாழன் வரை எதை செய்கிறானோ அதையும் வாரத்திற்கு 2 தடவை அமல்கள் உயர்த்தப்படுகிறது. உயர்த்தப்படக்கூடிய அமல்களுடைய விதம் என்ன, அதனுடைய நிலை என்ன, ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுவதும், ஒவ்வொரு வாரம் உயர்த்தப்படுவதும், வாரத்திற்கு 2 முறை உயர்த்தப்படுவதும், அதே போல வருடத்திற்கு 1 முறை உயர்த்தப்படக்கூடிய ஒரு புனிதமான மாதம் ஷாபானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய விசேஷமான எல்லா அமல்களையும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. எனவே அந்த மாதத்தில் நான் ரப்பிடத்தில் ரொம்ப நெருங்குவதற்குண்டான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல் ஷஅபான் ஷஹ்ரி, ஷஅபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஜபு ஷஹ்ருல்லாஹி வ ஷஅபான் ஷஹ்ரி வ ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி, ரமலானுடைய உம்மத்துகளுடைய மாதம். அதே போல் இந்த ஷஅபான் மாதம் என்னுடைய மாதம் என்று சொன்னார். சங்கியானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் தான் கொடுத்தார். உலகத்திலே ஆஷிகீன்கள் ரப்பை நெருங்குவதற்கும் ரசூலின் அன்பை பெறுவதற்குமாக அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதுள்ள கொண்ட அந்த காதல் கொண்டு ஸலவாத்தை ஓதுகிறார்களே, இந்த ஸலவாத்தினால் உண்டாகக்கூடிய பயன்பாடுகள் இருக்கிறது. ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சின்ன மறதியிலிருந்து நாளை ரசூலுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய காரியங்கள் வரை ஸலவாத்தினுடைய பயன்பாடுகள் என்பது ஏதாவது ஒரு காரியத்தை மறந்தோ அதற்காக ஒரு ஸலவாத்து ஓதுவதில், அதுவும் சஹாபிகள் சொல்லி தருவதுதான். அதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தை கியாமத்திலே யார் என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்கிறார்களோ கியாமத்தில் எனக்கு நெருக்கமாக இருப்பார் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் அந்த நசீபை பெற்றருள வேண்டும். அந்த மகத்தான பாக்கியத்தை பெற்ற ஸலவாத்தை அல்லாஹும் அவனுடைய பரிசுத்தமான மலக்குமார்களும், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹும் அவனுடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் நாயகனே உங்களின் மீது ஸலவாத்து சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமினீன்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, அந்த நாயகத்தின் மீது நீங்களும் ஸலவாத்து சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டானே, அந்த மகத்தான ஸலவாத்தினுடைய அந்த பாக்கியம் இறக்கப்பட்டது, எனக்கு அருளப்பட்டது இந்த ஷஅபானுடைய மாதம் என்று சொன்னார். ஒரு ஸலவாத்தினால் ஒரு மனிதனுடைய, ஒரு முஃமினுடைய 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் சோபனம் வரக்கூடிய ஸலவாத்.
சலவாத்தினுடைய மாண்பு என்பது தனியானது, அது உயர்வானது. அந்த மகத்தான சலவாத்தினுடைய தேர்தலை கொண்ட அந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா இந்த ஷாபானில் தான் இறக்கி தந்தான் என்று சொன்னார். அதே போல அல்லாஹு தஆலா ஷஃபாஅத்தினுடைய உரிமையையும் எனக்கு இந்த மாதத்தில் தான் தந்தான். ஷஃபாஅத்தினுடைய அந்த உரிமையையும் அல்லாஹு தஆலா கியாமத்தினுடைய நாளில் நபிமார்களும் கூட நர்சி நர்சி என்று சொல்வார்கள். மனிதர்கள் எல்லாம் திக்கு தடுமாறி இருக்கின்ற அந்த நேரம், ஒவ்வொரு மனிதனுடைய வாய்களுக்கு சீல் வைக்கப்பட்டு அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அவருடைய வாய்க்கு சீல் வைக்கப்பட்டு கரங்களும் அவருடைய கால்களும் அவர்கள் செய்த கெட்ட செயல்களை அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாள் என்று அல்லாஹ் சொன்னார். யாரும் யாருக்கும் பிணை வர இயலாத ஒரு நாள். எதை கொண்டாவது இந்த நாளில் நாம் தப்பித்து விட வேண்டுமே என்று மனிதன் துடிக்கக்கூடிய அந்த நாள் கியாமத்தினுடைய அமளிதுமல் என்பது கற்பனையிலும் அதனுடைய கடுமையை உணர்த்தி சொல்ல இயலாத அளவிற்கு உண்டான அந்த நாள். எல்லோரும் தன்னை பற்றி நினைக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹு தஆலா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத்தினுடைய மகத்தான பாக்கியத்தை அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஷஃபாஅத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். மக்கள் எல்லாம் திக்கு தடுமாறி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தில் என்னை வைத்திருந்தான், இந்த மரத்திற்கு அருகில் நெருங்கக்கூடாது என்று சொன்னான், நான் மறந்து அதை சாப்பிட்டேன், என் ரப்பு அதை பற்றி கேட்பானோ என்று கவலையாக இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் செல்வார்கள். 980 வருஷ காலம் இரவு பகல் என்று பாராமல் மக்களை தீனின்பால் நான் அழைத்தேன், அவர்களை நான் சொன்னேன் எல்லா நேரத்திலும். ஆனால் 980 வருஷ காலம் அவர்களுக்கு எனக்கு எதிராக இருந்தார்கள். எனவே கடைசியாக நான் விரக்தியாகி நான் அந்த மக்களுக்கு எதிராக துவா செய்து விட்டேன். அதை குறித்து என் ரப்பு கேட்பானோ பயமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அந்த காரியங்களை நினைத்து நினைத்து அடுத்த நபிமாரிடத்தில் அனுப்புவார். இதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக நான் ரப்பை வணங்க சொன்னேன், அவர்கள் என்னை வணங்கினார்கள், இது குறித்து நான் கேட்கப்பட வேண்டும் என்று பயப்படுகிறேன், நீங்கள் எல்லாம் செல்லுங்கள் இலா ஹதரத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு செல்லுங்கள் என்று உலகத்து மாந்தருக்கு சொல்லப்படும். ஹதீஸிலே வருகிறது. மக்கள் எல்லாம் செல்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த நேரத்தில் என் ரப்புக்கு முன்னால் நான் சுஜூதில் விடுவேன். சுஜூதில் விழுந்து என் ரப்பனுடைய மஹாமிதுகளை, அவனுடைய உயர்வை, அவனுடைய புகழை, அவனுடைய கண்ணியத்தை, கீர்த்தியை எல்லாம் என் சுஜூதில் இருந்து நான் என் ரப்பை புகழ்வேன். அல்லாஹு தஆலா சொல்வான், யா முஹம்மத் எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், நீங்கள் கேட்டது கொடுக்கப்படும், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டதை எல்லாம் ரப்பு கொடுப்பான். நீங்கள் திருப்திப்படுவீர்கள் என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன், கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை செய்வார். பொதுவாக எல்லா மாந்தருக்கும் 5 வகையான ஷஃபாஅத்தை இமாம் ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸினுடைய ஒளியிலே சொல்லி காண்பிப்பார். மகத்தான இந்த ஷஃபாஅத்தினுடைய பாக்கியம் அன்னை ஆயிஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நீண்ட நேரம் ஒரு நாள் இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்திருந்தார்கள். ஃபஅதால சுஜூத் ஹத்தா வலன்து அன்னஹு கத் குபில. எந்த அளவுக்கு நீண்ட நேரம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல வஃபாத்தாயிட்டாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். அதனாலே ஃபஹர்ரக்து இப்ஹாமஹு, நான் கிட்ட போய் அவங்களுடைய கட்ட விரல லேசா அசைஞ்சு பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு நீண்ட நேரம். அவர்கள் எழுந்து ஃபகால யா ஆயிஷா, ஆயிஷா அத்தத்ரி ஹய்யு ஹாதிஹில் லைலத், இந்த இரவு என்னவென்று தெரியுமான்னு கேட்டாங்க. இரவினுடைய மாண்பு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15ஆம் நாள் இரவு அல்லாஹு தஆலா எனக்கு ஷஃபாஅத்தினுடைய பாக்கியத்தை கொடுத்தான். அதை 3 1 பங்கு கொடுத்தான். என் ரப்புக்கு நான் நன்றி செலுத்தினேன். பகுதியை கொடுத்தான். அப்பொழுதும் நன்றி செலுத்தினேன். அல்லாஹு தஆலா முழுவதற்குமான ஷஃபாஅத்தினுடைய உரிமையை எனக்கு தந்தான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. மகத்தான அந்த ஷஃபாஅத்தினுடைய பாக்கியம், அதை பெரும் நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்திரல வேண்டும். மகத்தான அந்த ஷஃபாஅத்தினுடைய பாக்கியம் வழங்கப்பட்டது சங்கையான ஷஅபானுடைய மாதத்தில் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை பெருமக்கள் சொல்வார். அதனால என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். இதுபோல் ஏராளமான காரியங்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, அதே போல அல்லாஹு தஆலா இந்த ஷஅபானிலே நிறைவான மன்னிப்பை அளிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
பனூக்கல் கோத்திரத்தாருடைய ஆடுகளின் முடிய அளவுக்கு அடர்த்தியான முடி கொண்ட நிறைந்த முடி கொண்ட அந்த ஆட்டினுடைய முடி அளவிற்கு வாழ்க்கையிலே பாவங்களை செய்திருந்தாலும் அல்லாஹு தாலா இந்த ஷஅபானுடைய குறிப்பான் 15ஆம் நாள் இரவிலே அல்லாஹுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்ற மாதம் என்பது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய அடுத்த வருஷத்தினுடைய காரியங்கள் தீர்மானிக்கப்படுவதும் இந்த ஷஅபானில் தான். அடுத்த வருஷம் வரை உள்ள ஒரு மனிதனுடைய ஆயுள், அவனுடைய ரிஸ்க், அவனுடைய திருமணம், அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய நிக்கா, அவனுடைய குழந்தை பெறுதல் என்பது சம்பந்தமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் காரியங்களை அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் அடுத்த வருஷம் வரை ஒப்படைக்கக்கூடிய அந்த காரியமும் சங்கையான ஷஅபானில் தான் நடைபெறுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யம்ஹல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப். அல்லாஹு தஆலா அவன் நாடியதை அழிக்கிறான், அவன் நாடியதை தரிபடுத்துகிறான். வ இன்தஹு உம்முல் கிதாப், மூல நூல் அவனிடத்தில் இருக்கிறது, எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறான். மனிதனுடைய துஆ, அவனுடைய கவலை, அவனுடைய கேட்குதல், இதை கொண்டு அல்லாஹு தஆலா சிலதை அழிக்கிறான், சில காரியங்களை கொடுக்கிறான். இதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரவிலே இன்னல்லாஹ் யன்துரு ஃபீ ஹாதிஹி லைலத்தி இலா ஸமாஇத் துன்யா. இந்த இரவில் அல்லாஹ் தஆலா அடியார்களோடு நெருங்கி வருகிறான். அல்லாஹ் அடியார்களோடு எப்பொழுதும் நெருக்கமாக இருக்கிறான். நாம நெருங்குறோமாங்கிறது முக்கியம். இலா ஸமாஇத் துன்யா என்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு மனிதர்களுக்கு அவனுடைய பேரருள் நெருங்கி வரக்கூடிய காலம். அல்லாஹ் கேட்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், இந்த இரவிலே என்னிடத்தில் மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா? காஃபிருலா, நான் அவர்களை மன்னிக்கிறேன். ஹல் மின் முஸ்தர்ஸிகின், இந்த இரவிலே ரிஸ்கை கேட்பவர்கள் உண்டா? ஃபஅர்ஸுகு, நான் ரிஸ்க் அளிக்கிறேன். ஹல் மின் முப்தலின் ஃபவாஃபி, வாழ்க்கையில் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் உண்டா? அவர்களுக்கு நான் அதை நிவர்த்தி செய்கிறேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவில் அல்லாஹ் சொல்வதா நமக்கு சொல்லி தந்தார். கண்ணியமானவர்களே, அதனாலே இது மன்னிப்பின் இரவு. ஷஅபானுடைய 15ஆம் நாள் பராத் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த இரவு, அது மன்னிப்பின் இரவு, அது ரிஸ்கினுடைய தீர்மானத்தினுடைய ஒரு இரவு. அதே போல அந்த இரவு பல்வேறு வகையான பாக்கியங்களை கொண்ட இரவு என்று திருமக்கள் சொல்வார். மன்னிப்பு வழங்க அல்லாஹ் நெருங்கி வருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எப்பொழுதும் நெருக்கமாகத்தான் இருக்கிறான். ஓஹோமாக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். அவர்களின் பிணறி நரம்பை விட அவர்களுக்கு நான் சமீபித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அருள்வரையிலே சொல்கிறான். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் ரப்பை நெருங்கினால், குர்ஆனிலே ஒரு ஆயத்து வருகிறது, ரஹ்மத்தி வசியாத்துக்குள்ள ஷை, என்னுடைய ரஹ்மத் என்பது எல்லா பொருள்களின் மீது விசாலமாக இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றோம். ஒரு பெரியவங்க இடத்துல ஹஜ்ரத் பாயிஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருதுகிறேன், ஷைத்தான் போய் கேட்டானா, என்னுடைய ரஹ்மத் எல்லா பொருள்களின் மீது விசாலமா இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றானே, அப்படியானா நானும் ஒரு பொருள் தானே, என் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்க வேண்டும் அல்லவா? இல்ல, நீ நல்லா ஷைத்தான், உனக்கெல்லாம் அந்த ரஹ்மத் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப நான் அந்த பொருள்கள்ல உட்பட்டவன் இல்லை, அப்ப நான் அல்லாஹ்வா தான் இருக்கணும். நான் ஒன்று, அந்த பொருள்கள் உலகத்தினுடைய படைப்புகளில் ஒன்றாக நான் இருக்க வேண்டும். இல்லை, நீ அப்படி இல்லை என்றால் நான் ரப்பா இருக்கணும்னா. இஸ்லாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொன்னார்கள் என்று வருகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானதுதான், கட்டட விசாலமானது. உணவு எல்லோருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் வந்தவர்கள் சாப்பிடலாம்னு அர்த்தம். இடம் விசாலமானதுன்னா வந்தவங்க அந்த இடத்தை அனுபவிக்கலாம் என்ற அர்த்தம் தவிர, அதனால ஒவ்வொரு இடத்துக்கு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த இடம் போய் தேடி போவது அர்த்தம் அல்ல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், முற்பட்டால், முயற்சித்தால், அதற்கான காரியங்களில் ஈடுபட்டார். போன் வச்சிருக்கிறோம், தொடர்பு கொள்ளுன்னு சொல்றோம், போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு, எப்படி தொடர்பு வரும்? இவ்வளவுதான் வாழ்க்கையிலே ரப்பினுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு சில விதமான தயாரிப்புகளை, ரப்பிடத்தில் நாம் துஆ செய்வது, அல்லாஹ்விடத்தில் பாவங்களை நினைத்து அழுவது, என்றெல்லாம் ஒரு மனிதன் இந்த இரவை பாக்கியத்தோடு கழிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனுடைய நெருக்கத்தின் காரணத்தினால் அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது, ரிஸ்க் விசாலமாக்கப்படுகிறது, அவனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பாக்கியங்களும் வழங்கப்படுகிறது, பாக்கியம் எல்லா விதமான சோதனைகளில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார். யார் தர முடியும் ஆயுளை? உலகத்தில் எவ்வளவு நெருக்கமான யார் ஒரு மனிதனுடைய ஆயுளை நீட்டி தர முடியும்? இந்த வாக்கியத்தை, அந்த பேரவரை ரப்பு தன் கையில் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நாம் ரப்புக்கு நெருக்கமானவர்களா இருந்தால் பெருமக்கள் சொல்கிறார்கள், 2 வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறார். ஒன்னே நான் சொன்ன, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது.
ரப்போடு நாம் நெருக்கமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நீ இருக்கிறோம் என்ற அர்த்தம். அதே போல அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்தோம் என்று சொன்னால் காரணங்களை எல்லாம் தாண்டி அல்லாஹ் பாக்கியத்தை தருகிறான். காரணங்களையும் தாண்டி பாக்கியங்களை தருகிறான் என்று ஆயத்தை வைத்து பெருமக்கள் நமக்கு சொல்வார். அதே போல இந்த இரவில் புனிதமான இந்த ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவில் தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையான ஜன்னத்துல் பக்கீயிலே இந்த பொது கபிரிஸ்தானில் நின்று நீண்ட நேரம் துஆ செய்தார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல, தேடினேன் தேடினேன் தேடினேன், கடைசியாக ஜன்னத்துல் பக்கீயில் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருக்கமாக அழுது அவங்க துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மன்னிப்பின் இரவு. அதனால இந்த மன்னிப்பு வஃபாத்தாகிவிட்டவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக நான் துஆ செய்கிறேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இந்த மன்னிப்பை நான் துஆ செய்து ரப்பிடத்தில் கேட்டேன் என்று சொன்னார். அருமையானவர்களை, அருளான பாக்கியமான அந்த புனிதம் நிறைந்த 3 மாதங்களிலும் அல்லாஹ் 3 இரவை வைத்திருக்கிறான். ஒன்று அல்லாஹ் தஆலா ரஜபுடைய மாதம், ரஜபனுடைய அந்த சங்கையான புனிதம் நிறைந்த மேராஜனுடைய மாதத்தில் 3 பாக்கியங்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது. முதலாவது அல்லாஹ் தொழுகையை தந்தான். இரண்டாவது சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 ஆயத்துகள், ஆமனர் ரசூல் என்று தொடங்கக்கூடிய அந்த 2 ஆயத்துகள் சங்கையான மேராஜனுடைய இரவில் வழங்கப்பட்ட பாக்கியம். மூன்றாவது, யார் இணை வைப்பை விட்டும் சிலை வணங்குவதை விட்டும் நீங்கி இருக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய செயல்களால் மன்னிப்பு தேடுதலால் அவர்களுடைய தௌபாவின் காரணத்தினால் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவான், கடைசியிலே சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்ப்பான் என்ற அந்த 3 சோபனமும் ரஜபில் கிடைக்கப்பெற்றது. ஷஅபானுடைய மாதத்தினுடைய இந்த பராத்தினுடைய இரவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு இரவாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், இந்த காரியம் இந்த இரவிலேதான் அவர்களுக்கு உண்டான காரியங்கள் பிரித்து வழங்கப்படுகிறது. மலக்குகளிடத்தில் என்ற அந்த ஆயத்திற்கு பெருமக்கள் விளக்கம் சொல்வார்களே, அந்த புனிதமான சங்கையான ஷஅபானுடைய மாதம் தொடர்ந்துள்ள ரமலானுடைய மாதத்தின் மேன்மையை யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. அது அவ்வளவு பாக்கியமானது என்பதில் சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, எனவே இந்த புனிதமான அந்த இரவிலே நாம் ஜியாரத் செய்தோம். நம்மை விட்டு வஃபாத்தாகிவிட்ட நம்முடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட நண்பர்களுக்காக வேண்டி நினைவு கூற வேண்டிய ஒரு நாளாக இரவாக அந்த இரவு இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்காக ரப்பிடத்தில் கேட்பதற்கான ஒரு பாக்கியமான இரவாக பராத்தினுடைய இரவு என்பது அமைந்திருக்கிறது. ரப்பிடத்தில் ரிஸ்கை தேடுவதற்கும் எல்லா வகையான சோதனைகளில் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்கும், குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே இந்திய நாட்டிலே உள்ள முஸ்லிம் மக்கள் அவர்களுக்கு உண்டான நிலையிலே ஆட்சியிலே ஒரு நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்பது குறித்தும் கூட இது போலுள்ள காரியங்களை குறித்தெல்லாம் ரப்பிடத்தில் கேட்பதற்குண்டான மகத்தான ஒரு இரவாக தனி நிலையிலேயும் பொதுவாகவும் நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பேரருளை நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. வாழ்க்கையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ரப்பு நமக்கு தந்த ஏராளமான ஞாபகத்துகளை அனுபவித்துக் கொண்டு நன்றி கெட்டத்தனமாக பல நிலைகளில் வாழ்ந்து விட்டோம். அல்லாஹ் தனது கருணையினால் நம்மை மன்னித்து அருள் புரிவானா. அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா, நிறைவான ஆதியத்தை தந்தருள்வானா, ரப்பை வணங்குவதில் இன்பத்தை தருவானா. அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் அதிகமா அவனுடைய குர்ஆனோடு தொடர்பு கொள்வதற்கும் நல்ல காரியங்கள் அனைத்திலையும் அல்லாஹ் தஆலா நமக்கு இன்பத்தை தந்து அதை செய்யும் நசீபை தந்தருள்வானா. பாவங்களின் மீது அல்லாஹ் வெறுப்பை தந்தருள்வானா. அதை விட்டு விலகி வாடும் நசீபையும் தந்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான எல்லா ஆஜத்துகளையும் விசேஷமான அவனது கருணையினால் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.